மேடம், நான் கேட்டுனே இருக்கிறேன், நீங்க எதையோ யோசிச்சுனே இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. நான் சொன்ன ஆதாரமே இந்த போன்ல தான் இருக்கு. அத பாக்கதான் பரபரப்பா இந்த போனை ஆன் பண்ணி பார்த்தேன். ஆனா இந்த போன் வேற ஆன் ஆகவே மாட்டேங்குது. இந்த போனை ஆன் ஆனாதான் அந்த கொலைக்காரங்க யாருன்னே நமக்கு தெரிய வரும் ராணி. அப்படியா மேடம்? இப்படி இவனை பார்க்கவா நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து. நீங்க என்னோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? இருந்தாலும் பொம்மைய பழிவாங்க அவன் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாம். எவ்வளவோ சொல்லி பாத்துட்டோமே தம்பி, ஆனா வர மாட்டேன்னு பிடிவாத பிடிக்கிறானே. எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு புள்ள. அக்கா, நீங்களும் தமன்னாவும் வீட்டுக்கு போங்க. மனுவை இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றது என் மனசுக்கு சரியா படல. நான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்பதான்க்கா என் மனசு நிம்மதியா இருக்கும். அக்கா, நான் வீட்டுக்கு வந்தா மனோவோட தான் வருவேன். சித்தப்பா, இத மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். தயவு செஞ்சு எப்படியாவது மனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க சித்தப்பா. ஆமா தம்பி, நீங்க வரும்போது அவனை பழையபடி என்னோட மனோவா மாத்தி கூட்டிட்டு வாங்க. இது நீங்க இந்த அக்காக்கு செய்யற பெரிய உதவிப்பா. நிச்சயமாக்கா. இது பாருங்க, நீங்க 2 பேரும் கவலைப்படாம போங்க. நான் வரும்போது என் மாப்பிள்ளையோட தான் வருவேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. போங்க அக்கா. தமன்னா, நீ போய் வண்டி எடு. வாங்க வாங்க. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நான் வரும்போது மாப்பிள்ளையோட தான் வருவேன். கவலைப்படாம போங்க. பாத்துக்கோங்க தம்பி. சரிக்கா, சீக்கிரமா போங்க. ஏற்கனவே இருட்டிடுச்சு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி, போவோம். ரகுவரா,
சிலாஜித். வாமோலே. நடக்க போற ஆக்ஞான பூஜையில அவசியம் ராணி காளி வேஷம் கட்டி தெற்கு திசை பக்கம் போகணுமா? எந்த மோளே, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்கலாமா? நாளை நடக்க போற பூஜைக்கு என்ன போக விடாம தடுக்க இன்னையில இருந்து ஆபத்து வேலைகள் எல்லாத்தையும் துஷ்ட சக்திகள் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அதுல இருந்து இப்ப என்ன காப்பாத்தினது, நாளைக்கு நம்மள காப்பாத்த போறதும் இந்த சிலாஜித் தான். சிலாஜித்னா என்னங்க ஐயா? சிவ ஞானம் கலந்த நீர்ல மூழ்கி எழும்போது பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய சக்திகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல உருவாகும் அபூர்வ வகையான தீர்த்தம். இந்த தீர்த்தம் தான் நாள பூஜையில முக்கிய பங்கு வகிக்க போகுது. பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு பல துஷ்ட சக்திகளும் அதே மாதிரி இனிப்பு இல்லத்துல உயிர் பலி வாங்கறதுக்காக தொடர்ந்து பல விஷயங்கள் நடக்கும்.